வணக்கம் ரசிகா, வெல்கம் டு அவர் சேனல் வாய்ஸ் ஓவர் ரசிகா. இன்னைக்கு நம்ம ஹார்ட்டிலே பேட்டரி வெப் சீரிஸோட 4வது எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சோஃபிக்கு சித் மேல லவ் ஃபீல் இருக்குங்கிறத அவங்க லவ் மீட்டர் மூலியமா டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இந்த எபிசோட்ல அடுத்து என்னெல்லாம் நடக்குதுங்கிறத சேர்ந்து பார்க்கலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்ல சித் சோஃபி வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. சோஃபியை பார்த்ததும் நான் டிராப் பண்ணவா அப்படின்னு கேட்க, சித்தை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் சந்தோஷப்பட்ட சோஃபி, அதுக்கப்புறம் நேற்று நைட்டு லவ் மீட்டர் லவ் இருக்கு டிடெக்ட் பண்ணது ஞாபகம் வந்ததும் அங்கிருந்து கோவமா அவர்கிட்ட எதுவும் பேசாம கிளம்ப சித் சோஃபி கிட்ட என்னாச்சு, நேத்துல நல்லா தானே பேசிட்டு இருந்தா இன்னைக்கு திடீர்னு என்னாச்சுன்னு கேட்க, அதுக்கு சோஃபி சித் கிட்ட நீ கேட்டது ஒரு நாள் தான், கொடுத்து முடிச்சுட்டு இனிமே டெய்லி என்னை ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லிடுறாங்க. சித்து உடனே சோஃபி கிட்ட நான் ஒன்னு ஃபாலோ பண்ணல, உங்ககிட்ட வெத்தலை பெட்டி மாதிரி ஒன்று இருக்குல்ல லவ் மீட்டர், அதை கூட உனக்கு என் மேல லவ் இருக்கா இல்லையாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, சோஃபி நான் அதை எடுத்துட்டு வரல வீட்டுல இருக்குன்னு சொல்ல, சித்து சரி வீடு இங்கே தானே இருக்கு, வாப்ப எடுத்துட்டு வந்துடலாம், நானே உன்னை ஆஃபீஸ்ல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, சோஃபி உடனே இல்ல நான் நடந்தே ஆஃபீஸ் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போக, சித் சோஃபி கிட்ட அந்த லவ் மீட்டர் உன் பேக்ல தான் இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. அடுத்து சோஃபி அவங்க ஒர்க் பண்ற கடைக்கு போக கடையில வேலை பார்க்குற அவங்களோட ஃப்ரெண்டு நவ்யா சோஃபி கிட்ட நேற்று அவுட்டிங் புனிய எப்படி இருந்துச்சுன்னு கேட்க, அதுக்கு சோஃபி உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ல, அசிங்கப்பட்டது வெளியே காட்டிக்காம நவ்யாவும் சரி ஓகே அப்படின்னு அங்கிருந்து போக, அப்ப கரெக்டா சித் அங்க வராரு. சித்த பார்த்துட்டு நவ்யா என்ன ப்ரோ இன்னைக்கும் அவுட்டிங்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு சித் ஒரு ஹெல்ப் கேட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்ல, என்ன ஹெல்ப் ப்ரோன்னு நவ்யா கேட்க, இல்ல அவங்க ஒரு லவ் மீட்டர் வச்சிருப்பாங்கல்ல அதை கொஞ்சம் கொடுங்க செக் பண்ணிட்டு தரேன்னு சொல்றேன், நான் தரமாட்டாங்க அப்படின்னு சித் சொல்ல, யாருக்கு செக் பண்ணணும் அப்படின்னு நவ்யா கேட்க, அதுக்கு சோஃபி நவ்யா கிட்ட ஏய் உனக்குலாம் வேற வேலையே இல்லையா, போய் வேலையை பாருன்னு சொல்லி நவ்யாவை துரத்தி விட்டுறாங்க. அடுத்து சோஃபி சித் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, அதுக்கு சித் கிஃப்ட் வேணும்னு சொல்ல, அதுக்கு சோஃபி கிஃப்ட் செக்ஷன் அந்த பக்கம் இருக்குன்னு சொல்ல, சித் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சோஃபி கிட்ட கேட்க, அதுக்கு சோஃபி எனக்குலாம் டைம்ல நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு நவ்யா கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்ல, நவ்யா சித் கிட்ட உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன ப்ரோ பிடிக்கும்னு கேட்க, அதுக்கு சித் நவ்யா கிட்ட உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கிறாரு. நவ்யா உடனே அவளுக்கு இது பிடிக்குமான்னு கன்ஃபார்மா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் படிக்கும்போது சோஃபி கொண்டு வந்திருந்த லவ் டெஸ்டரே எடுத்து கொடுக்குறாங்க. அதை சித் சோஃபி கிட்ட கொடுத்துட்டு கிஃப்ட் பேக் பண்ண சொல்ல, சோஃபி அதை பார்த்துட்டு நவ்யாவை முறைக்கிறாங்க. சோஃபியும் கிஃப்ட் பேக் பண்ணிட்டு லேபிள்ல என்ன எழுதணும்னு கேட்க, சித் நான் உங்களை லவ் பண்றேன்னு எழுதுங்கன்னு சொல்ல, சோஃபி உடனே நவ்யாவை பார்க்க நவ்யா என் ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லா இருக்காது நான் எழுத மாட்டேன்னு சொல்ல, சோஃபியா உடனே நீங்களே எழுதிக்கோங்கன்னு சொல்லி கிஃப்ட் சித் கிட்ட கொடுக்க, சித் கிஃப்ட்டை வாங்காம நிக்க என்ன உங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியே எழுதிடுறாங்க. சித்தும் கிஃப்ட்டை வாங்கிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு போயிட்டு எனக்கு இந்த கிஃப்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கிஃப்ட்டை சோஃபிட்டே கொடுத்துட்டு ஓடிடுறாரு. அடுத்த நாள் சித் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி இன்னொரு கிஃப்ட் வாங்க, சோஃபியும் கிஃப்ட்டை பேக் பண்ண, சித் அந்த லேபிள்ல நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லி எழுதுங்கன்னு சொல்ல, சோஃபியும் எழுத சித்தும் அமௌண்ட் பே பண்ணிட்டு சோஃபி எழுதி முடிக்கிறதுக்குள்ள அங்க இருந்து போயிடுறாரு. சோஃபியும் எழுதி முடிச்சுட்டு நிமிந்து பார்த்துட்டு என்ன அவனை காணோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கிஃப்ட்டை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த கிஃப்ட்டை அவங்க ஹேண்ட் பேக்குள்ள வைக்கிறாங்க. அதே எங்கேயே வெளியே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு சித் சோஃபி கிட்ட வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க இருந்து ஓடிடுறாரு. அடுத்து நவ்யாவும் சோஃபியாவும் அவங்க கடை பக்கத்துல இருக்க டீ கடையில நின்று டீ குடிச்சிட்டு இருக்க, அப்ப நவ்யா சோஃபியா கிட்ட அங்க பாரு சித் ஏதோ ஒரு பொண்ணோட ஸ்கூட்டில போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, சோஃபியா உடனே பதறிப்பி திரும்பி பார்க்க அங்க யாருமே இல்ல. அப்ப நவ்யா சோஃபியா கிட்ட பரவாயில்ல உஷாரா இருக்கேன்னு பார்த்தேன், உஷாரா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு அவங்க கடைக்கு போறாங்க. கடையில சித் கிஃப்ட் சூஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோஃபியாவும் நவ்யாவும் கடைக்குள்ள வந்ததும் சித் அவங்க கிட்ட எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அப்படின்னு கேட்டுட்டு அவங்க கிட்ட கிஃப்ட் பேக் பண்ண சொல்லிட்டு லேபிள்ல இன்னைக்கு கொஸ்டின் மார்க் போடுங்கன்னு சொல்றாரு. எதுக்கு கொஸ்டின் மார்க் அப்படின்னு சோஃபியா கேட்டதுக்கு, ஆமா அவ என்ன நினைக்கிறான்னு தெரியல, எனக்கும் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல, இந்த கொஸ்டின் மார்க்கை பார்த்துட்டு அதுக்கு அவ என்ன ரிப்ளை பண்ணாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. சித்தார்த் முகம் எல்லாம் சோகமா இருக்கு. சோஃபியா கொஸ்டின் மார்க் போட்டுட்டு நிமிந்து பாக்குறதுக்குள்ள சித்தார்த் எப்பவும் போல அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அடுத்து சோஃபி வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு அந்த கொஸ்டின் மார்க் போட்ட கிஃப்ட்டை கையில வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் கடைக்கு போயிட்டு சித் எப்ப வருவான்னு சித்த பாக்குறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க சித் அன்னைக்கு வரவே இல்ல. இன்னைக்கு அவனுக்கு ஏதாவது வேலையா இருந்திருக்கும், அதனாலதான் அவனால வர முடியாம போயிருக்கும், எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு வா நம்ம கிளம்பலாம் நவ்யா சோஃபியா கிட்ட சொல்ல, அதுக்கு சோஃபியா நீ கிளம்படி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோஃபியா சித்துக்காக கடையிலே வெயிட் பண்ணிட்டு லேட்டா வீட்டுக்கு வர, சித்து சோஃபியா வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இன்னைக்கு லேட்டு, நான் இந்த பக்கமா போனேன் உன்னை பாக்கணும்னு தோணுச்சு அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு லெட்டரையும் கொடுக்கறாரு. சோஃபியா சித் இன்னைக்கு ரொம்பவே மிஸ் பண்ணிருப்பாங்க, அதனால சித்துக்கு ஒரு கிஃப்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. லேபிள்ல ஐ மிஸ் யூ எழுதிருப்பாங்க. அந்த கிஃப்ட்டை சித்துக்கு கொடுக்குறாங்க. சித் அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு சோஃபி கிட்ட எவ்வளவு மிஸ் பண்ண அப்படின்னு கேட்க, சோஃபியா தெரியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக, சித் சோஃபியா கிட்ட இன்னைக்கு நைட் நிம்மதியா தூங்க லவ் மீட்டர்லாம் டெஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்ல, சோஃபியாவும் சிரிச்சுட்டு உள்ள போயிடுறாங்க. நமக்கு பிடிச்சவங்களுக்கும் நம்ம மேல ஃபீல் இருக்குன்னு தெரியறப்போ ரொம்ப ஹாப்பியா தானே இருக்கும். அடுத்து சோஃபியா நைட் அவங்க வீட்டுல புக் படிச்சிட்டு இருக்க, அப்ப அவங்களுக்கு நம்ம லவ் மீட்டர்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு தோண, அப்பதான் அவங்களுக்கு லவ் மீட்டர்லாம் டெஸ்ட் பண்ணாம ஒழுங்கா போய் படுத்து தூங்குன்னு சித் சொன்னது ஞாபகத்துக்கு வரும். அவங்க போய் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் சோஃபியா சித் மெசேஜ் பண்ணுவானா அப்படின்னு போனையே பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க, சித் மெசேஜ் பண்ணாதனால சரி நம்மளே மெசேஜ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹாய் குட் மார்னிங்னு சொல்லி டைப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இல்ல வேணாம் நம்ம மெசேஜ் அனுப்ப வேணாம்னு சொல்லி எரேஸ் பண்ணிட்டு, அப்புறம் மறுபடியும் குட் மார்னிங் ஹேவ் அ நைஸ் டே மெசேஜ் டைப் பண்ணிட்டு, அப்புறம் அதையும் எரேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் ஆன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ்லயும் எதுவும் பேசாம எம்டி மெசேஜாவே அனுப்புறாங்க. அதை பார்த்துட்டு சித்து என்னடா எம்டி மெசேஜா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஹார்ட் எமோஜி தட்டி விட்டுட்டு அவரும் திருப்பி ஒரு எம்டி வாய்ஸ் மெசேஜை போட்டு விடுறாரு.
அந்த எம்டி மெசேஜுக்கு ரிப்ளைவா சோஃபி ஒரு அடிக்கிற எமோஜியை தட்டி விட்டுட்டு மறுபடியும் அவங்க எம்டி வாய்ஸ் மெசேஜே போடுறாங்க. அதனால சித் சோஃபிக்கு கால் பண்ண சோஃபி கால் பிக் பண்ணாம என்ன இவன் கால் பண்றான், எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு போனை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் சோஃபியை சித்க்கு ரிட்டர்ன் கால் பண்றாங்க. சித் சோஃபி கிட்ட என்ன மேடம் எதுக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னு கேட்க, அதுக்கு சோஃபி சித் கிட்ட எதுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னு கேட்க, இப்படி மாறி மாறி எதுக்கு பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த கேள்விகளை முடிவுக்கு கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சித் நான் லவ்வருக்கு கால் பண்ணேன்னு சொல்ல, அதுக்கு சோஃபி என்னது லவ்வரா, நான் இன்னும் உங்களை ஃப்ரெண்டாவே ஏத்துக்கலையே, அதுக்குள்ள என்ன லவ்வர்னு சொல்றீங்கன்னு கேட்க, அதுக்கு சித் அதான் நீங்க என்ன ஃப்ரெண்டாவே ஏத்துக்கலையே அப்புறம் எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னு கேட்க, சோஃபி அதாவது தெரியாம வந்திருக்கும் நான் ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்ல, உடனே சித் அப்ப ஃப்ரெண்டா கூட ஏத்துக்காதவங்களுக்கு தான் நீங்க மிஸ்யூன்னு சொல்லி கிஃப்ட்லாம் கொடுத்தீங்களான்னு கேட்க, சோஃபி உடனே இந்த கான்வர்சேஷன் எண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சித் சோஃபி கிட்ட நீங்க என்ன லவ் பண்றதை ஒத்துக்கணும், அதை தவிர எனக்கு வேற எதுவும் வேணாம், ஒருவேளை நீங்க என்ன லவ் பண்றதை ஒத்துக்காம இருக்கிறதுக்கு என்னோட சபதம் தான் காரணம்னா நான் அந்த சபதத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு சோஃபி சித் கிட்ட நீ என்ன லவ் பண்ண வைப்பேன்னு சொல்லி சபதம் விட்டுருந்தா கூட நான் இவ்வளோ பெருசாக எடுத்துருந்துருக்க மாட்டேன், இவ்வளோ கோவப்பட்டு இருந்திருக்க மாட்டேன். ஆனால் நீ என்னோட லவ் மீட்டர் தப்புன்னு சொல்லி என் ஈகோவோட விளையாண்டுட்ட, இனிமேல என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது, முடிஞ்சா உன் சபதத்தில் நீ ஜெயிச்சு காட்டுன்னு சொல்ல, அதுக்கு சித் உன் ஈகோவால ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிடாதுன்னு சொல்ல, அதுக்கு சோஃபி நீ என்னெல்லாம் ஒன்றும் கன்வின்ஸ் பண்ண வேணாம், உன் சபதத்தில் ஜெயிச்சு காட்டுற வேலையை பாருன்னு சொல்ல, அதுக்கு சித் மிஸ் பண்றேன்னே சொல்ல வச்சாச்சு, லவ் பண்றேன்னு சொல்ல வைக்கிறதுலாம் ஜுஜூபி மேட்ரு அப்படின்னு சொல்ல, உடனே சோஃபி மனுஷங்க முன்னாடி மிஷின் எப்பவுமே தோக்காதுன்னு சொல்ல, அதுக்கு சித் மிஷினை கூட ஈஸியா தோக்கடிச்சிடலாம், ஆனா அந்த மிஷினை அவ்வளோ நம்புற மனுஷனோட நம்பிக்கையை தோக்கடிக்கிறது தான் கஷ்டம்னு சொல்றாரு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் உன்னை என்ன லவ் பண்ண வச்சிருவேன் சித் சொல்ல, அதுக்கு சோஃபி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல பொண்ணுங்களை விட பசங்க தான் அதிகமா விழுகுறாங்க, அந்த விழுகிற பசங்கள நீ ஒருத்தனா இருக்கலாம், ஆனா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல விழுகிற பொண்ணுங்கள நான் ஒருத்தி கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆமா உனக்கு தான் இதயமே இல்லைன்னு சித் சொல்ல, உடனே சோஃபி கோவப்பட்டுட்டு காலை கட் பண்ண, மறுபடியும் சித் கால் பண்ணிட்டு ஓ இதயம் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே ஏன் நீ காலை கட் பண்ற அப்படின்னு சொல்ல, அதுக்கு சோஃபி நல்ல வேலை உன் மொக்கையை கேட்காம நான் காலை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அப்படி பேசிட்டு இருக்கப்போ சோஃபியோட அப்பா சோஃபிக்கு கால் பண்ண, சோஃபியும் சித் கிட்ட அப்பா கூப்பிடுறாரு நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அவங்களோட அப்பாட்ட பேசுறாங்க. சோஃபியோட அப்பா சோஃபி கிட்ட இன்னும் எத்தனை நாளுமே இப்படி விருப்பமே இல்லாம என்கிட்ட பேசுவ, நானா கால் பண்ணாதான் நீ என்கிட்ட பேசுவியா, நீயே பேச மாட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்க, அதுக்கு சோஃபி அவங்க அப்பா கிட்ட உங்களை மறக்கிறதா இல்ல மன்னிக்கிறதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, அதுக்கு அவங்க அப்பாவும் சோஃபி கிட்ட என்ன மறந்துட்டியா இல்ல மன்னிச்சிட்டியாமான்னு கேட்டுட்டு திரும்ப திரும்ப நான் உங்க அம்மாவை லவ்ங்கிற பேரால கொன்னுட்டேன்னு சொல்லாதம்மா, என்னால் அதை தாங்கிக்கவே முடியல, நான் இங்கே இருக்க ஒவ்வொரு நாளும் உங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் உனக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் இருக்க முடியலங்கிற கில்ட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்கள் அம்மா சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு போனதுக்கப்புறம் நான் அவளை சமாதானப்படுத்த அவளை தேடி போயிருக்கணும், போகாதது ஏன் தப்பு தான், நான் தான் அவளை காலேஜில் அவள் பின்னாடியே துரத்தி லவ் பண்ணேன், அவளுக்கு ஃபர்ஸ்ட் என்னை பிடிக்கவே இல்லை, நான் தான் இல்லாத வித்தையெல்லாம் காட்டி அவளை என்னை லவ் பண்ண வச்சேன், அவள் என்னை பிடிக்கலன்னு சொன்னப்பயே நான் அவளை விட்டுட்டு போயிருந்தா அவள் இப்போ இந்த உலகத்தில் எங்கேயாவது சந்தோஷமா இருந்திருப்பா, இப்போ என்னால தானே அவள் இல்லாமல் போயிட்டான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அடுத்து சோஃபியோட அப்பா சோஃபி கிட்ட நான் அனுப்பின லெட்டரை நீ பார்த்ததுக்கு அப்புறமாவது எனக்கு ரிப்ளை பண்ணுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ ரிப்ளை பண்ணவே இல்லை, அதனால தான் நான் இப்போ கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கேட்ட டைமும் முடிஞ்சிருச்சு, உனக்காக அப்ளை பண்ணியிருந்த வீசாவும் வந்துருச்சு, நீ ஃபர்ஸ்ட் இங்கே கிளம்பி வர வழியை பாருமா, உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல எனக்காக இங்கே வான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அப்பாட்ட பேசினதுக்கு அப்புறம் சோஃபி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே தூங்கிடுறாங்க. மதியமே தூங்கினதுனால நைட்டு பசி வரவும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறாங்க. சோஃபி ரெடி ஆயிட்டு வெளியே போக அங்க பார்த்தா சித் சோஃபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோஃபி சித் கிட்ட அப்பா கால் பண்ணிருக்காரு பேச போறேன்னு சொன்னதுனால எதுவும் ஃபீல் பண்ணுவாளோன்னு சொல்லிட்டு சித் சோஃபிக்காக அவங்க வீட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு சோஃபிக்கு மனசு நிம்மதியா இருக்கு. மனசு கஷ்டமா இருக்கப்போ கட்டிப்பிடிச்சு அழுக ஆள் இல்ல, ஏன் அழுகிறன்னு கேட்க கூட ஆள் இல்லைன்னு தானே சோஃபி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சோஃபி லோவா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்களுக்காக சித் இருக்கதை பார்த்தோன்னே ஓடி போய் சித்த ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு ரசிகா. உண்மையாவே இந்த வெப் சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரசிகா. ஒரு நல்ல இதமான லவ் ஃபீலை தருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க.